ஒரு ஏரியா. அந்த ஏரியா வந்து கிரைமுக்கு பேர் பெற்ற ஒரு ஏரியா, குற்றத்துக்கு பேர் பெற்ற ஒரு ஏரியா. என்ன மாதிரி குற்றங்கள்னா கொலைகள், திருட்டுகள், செக்ஸ் கிரைம்ஸ் எல்லாம் பயங்கர மோசமாக நடந்துட்டு இருக்குமா அந்த ஏரியாவில். அந்த ஊரில், அந்த சாக்ரமெண்டோன்ற ஊரில் 2 சபைகளில் சேர்ந்த ஒரு 8 பேர், வெறும் 8 பேர் தான், 2 சபையில் சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்குள்ள தேவன் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீ இதை பற்றி ஏதோ செய், நீ இதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்களா? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, ஜெபிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவுக்கு வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் போகிறப்பவே ஜெபிக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறாங்க. அது அந்த ஏரியா மக்களும் தடை செய்யலையாம். சும்மா வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் போயிட்டு ஜெபிக்கிறது. அதை அங்கே பார்த்துட்டு அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்கள்லாம் வந்து கூட எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போக போக 1-2 பேர், அந்த 8 பேர்லேருந்து அந்த 1-2 பேர் அந்த ஏரியாலே வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாலே வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 4 வருஷத்துக்குள்ள 2014 நியூஸ் பேப்பரில், லோக்கல் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வருதான். அந்த ஆர்டிக்கல் சொல்லுதான், 1 வருஷ இடைவெளியில், 2013 2014 இடைவெளியில் இந்த ஏரியாவில் ஒரு கொலை கூட நடக்கலை, ஒரு திருட்டு கூட நடக்கலை, ஒரு செக்ஸ் கிரைம் கூட நடக்கலை. வெறும் ஒரே ஒரு அசால்ட்டுனா எவனோ ஒருத்தவன் அடிச்சுட்டு போயிட்டான், அது மட்டும்தான் நடந்ததுன்னு நியூஸ் பேப்பருக்காரன் ஆச்சரியத்தோட ரிப்போர்ட் கொடுக்குறான். எப்படியா அது நடந்தது? இவ்வளோ மிக மோசமான ஏரியாவில் எப்படி 1 வருஷமாக ஒரு கொலை கூட இல்லை, ஒரு திருட்டு கூட இல்லை, இது வரைக்கும் நடக்காது நடந்துருச்சுன்னு நியூஸ் பேப்பரில் எழுதுகிறப்போ தான் இந்த 8 பேருக்கே தெரியுதான் அவங்கள ஜெபத்தினுடைய எஃபெக்ட். விளக்கமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விளக்கம் உண்டு. ஜனங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். பெரிய காரியங்களை அவரிடத்தில் விண்ணப்பிக்கும் போது சமுதாய லெவல்ல மாற்றத்தை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நீங்க பெரிய காரியங்களை விண்ணப்பிங்க. அந்த ஏரியாவில் நடந்தது ஒரு பட்டணத்திலே நடக்கலாம், ஒரு மாநிலத்திலே நடக்கலாம், ஒரு நாட்டிலே நடக்கலாம் இல்லையா? நீங்க பாருங்க, சுற்றில இருக்கிற அந்த காரியங்களை பாருங்க, விழிப்புணர்வோடு வாழுங்க. எப்படி பிசாசு மற்றவங்களை அவனுடைய பிடியில் வச்சிருக்கிறான், சமுதாய தீமைகள் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது சும்மா நியூஸில் வாசித்துட்டு போயிடாதீங்க. தேவன் உங்களோட பேசுவாராக. அதற்காக ஜெபிக்க தொடங்க. ஒருவேளை வேற காரியங்களை உங்களை செய்யும்படி நடத்துவார் தேவன், சொல்ல முடியாது. இதை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிசாசை விரட்டி தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறீங்க. பிசாசை விரட்டி அந்த